ஒரு டோஸ் கொடுத்தா ஜேஇக்கு தாராளமாக போதுமா அப்படின்னும் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஐடியலி 2 டோஸ் வேக்சின். இது ஒரு டோஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம குழந்தைங்களுக்கு அரௌண்ட் ஒரு 5 இயர் டு ஒரு 8 இயர்ஸ் வரைக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் மெதுவாக அந்த ப்ரொடெக்ஷன் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு 6 months to 1 year கழிச்சு இந்த செகண்ட் டோஸ் ஆஃப் ஜேஇ வேக்சின் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இம்யூனிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகி ஸோ அப் டு 20 years to 30 years வரைக்காவது மினிமம் ஒரு ப்ரொடெக்ஷன் இந்த வேக்சின் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஜேஇ வேக்சின் போடுறதுக்கு பேரண்ட்ஸ் யாரும் ஒரி பண்ணிக்காமல் கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுக்குறத போட்டுருங்க. ஸோ ஒரு வேளை கவர்மெண்ட்டில் போட்டதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் ப்ரைவேட்டாக உங்கள் பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணி கண்டிப்பாக இந்த ஜேஇ வேக்சினை வந்து 2 டோஸ் வேக்சினாக உங்கள் குழந்தைங்க எல்லாத்துக்கும் கவர் பண்ணலாம். ரொட்டீன் ஷெடியூல்லுமே குழந்தைங்களுக்கு வந்து 9 மாதம் கம்ப்ளீட்டான எல்லா குழந்தைங்களுமே இந்த ஜேஇ வேக்சினை தாராளமாக எடுத்துக்கலாம். இது சம்மந்தமாக வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.